உலக இரட்சகராம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஆசீர்வாதத்துக்கும் ரட்சிப்புக்கும் அபிஷேகத்திற்கும் வெற்றிக்கும் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். 135 சங்கீதத்துல 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது ராஜா தான் ஆராதிக்கிற அந்த தேவன் மாத்திரம்தான் தேவன். அந்த தேவனே மகிமையின் தேவன். அவருக்கு சமமானது எதுவும் இல்லை, அவருக்கு ஈடானது எதுவும் இல்லை. அவர் மாத்திரம்தான் தேவன், அவர் மாத்திரம்தான் கர்த்தர், அவர் மாத்திரம்தான் ஆண்டவர், அவர் மாத்திரம்தான் தேவாதி தேவன் என்பதை அவர் அறிக்கையிட்டார். 135 சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்திலே பாருங்கள். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுடைய வெற்றி எதனால் என்று ஆராய்ந்தார்கள். இந்த மோசே வழியாக தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையில கொடுத்த நியாயப்பிரமாணத்தை இந்த இஸ்ரவேலர்கள் எங்கே சென்றாலும் ஒரு பேழையில வைத்து சுமந்து செல்லுகிறார்கள். ஆகவே அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தை அந்த பேழையில் இருக்கிறது. அந்த பெட்டியை, அந்த பேழை எனும் பெட்டியை அவர்கள் சுமந்து வருகிறார்கள். ஆகவேதான் இஸ்ரவேலர்களுக்கு எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வெற்றி என்பதை கண்டுபிடித்த அந்த பெலிஸ்தியர்கள் மிக தந்திரமாக அந்த இஸ்ரவேலுடைய கூடாரத்தில் இருந்த தேவனுடைய வார்த்தை எனும் அந்த பேழையை, பெட்டியை அவர்கள் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். பைபிள் சொல்லுகிறது, அந்த பெலிஸ்தியர்கள் தாங்கள் வழிபடும் தாகோன் என்று சொல்லும் அந்த சிலை உள்ள அந்த ஆலை கோயிலுக்குள்ள அந்த தேவனுடைய வசனம் எனும் அந்த பேழையை, நியாயப்பிரமாண பேழையை வைத்துவிட்டு பூட்டி விட்டு சென்றார்கள். அடுத்த நாள் திறந்து பார்த்தால் என்ன ஆச்சரியம்! அந்த தாகோன் சிலை தேவனுடைய பேழைக்கு முன்பு அது முகங்கப்புற விழுந்து கிடந்தது. அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள், அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு விழுந்த அந்த தாகோன் சிலையை தூக்கி நிறுத்திவிட்டு மீண்டும் அவர்கள் அந்த ஆலயத்தை பூட்டிவிட்டு சென்றார்கள். அடுத்த நாள் வந்து திறந்து பார்த்தால் அந்த தாகோன் சிலை முகங்குப்புற விழுந்து கிடந்ததோடு மாத்திரமல்ல, அந்த சிலை சுக்குநூறாக உடைந்து கிடந்தது. ஆமென் அன்பானவர்களே, இஸ்ரவேலின் தேவனே தேவன், அவரே மகாதேவன், அவரே மகிமையின் தேவன். அந்த தேவனுக்கு ஈடானது எதுவுமே இல்லை, அவருக்கு சமமானவர் யாருமே இல்லை. அவரே பிதாவாக மனித குலத்திற்கு வெளிப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக உலக இரட்சகராக வெளிப்பட்டார். ஆவியான தேவனாக சர்வலோகத்தை ஆளுகை செய்கிறார். அவரே ரட்சிப்பை தருகிறவர், ஜெயம் தருகிறவர். நானே தேவாதி தேவன் என்பதை இன்றைக்கும் உலகமெங்கும் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறவர். இதைதான் தாவீது கண்டுபிடித்தார் தன்னுடைய வாலிப வயது முதல் அவர் காலமெல்லாம். ஆகவே சொன்னார், கர்த்தரே பெரியவர், தேவர்களுக்கெல்லாம் அவர் பெரியவர், அவரே தேவாதி தேவன் என்று சொல்லி. என் அன்பானவர்களே, இந்த மகத்துவமுள்ள தேவன்தான் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாக மனித குலத்திற்கு அவர் வெளிப்பட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை உண்டாக்கிய தேவன், சர்வத்தை உண்டாக்கிய தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், அபிஷேகத்தின் தேவன், சத்தியத்தின் தேவன், நித்தியத்தின் தேவன். அவர் மாத்திரம்தான் தேவன். அவருக்கு சமமானது எதுவுமே இல்லை, அவருக்கு ஈடானது எதுவுமே இல்லை. தேவாதி தேவன், தேவாதி தேவன். மனிதர்கள், மனித கற்பனையெல்லாம் எதெல்லாமோ தெய்வங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் இதோ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மகிமையின் தேவனாக அவர் உலகத்திற்கு வெளிப்பட்டார். இந்த மகத்துவமுள்ள தேவனை நாம் விசுவாசித்து ஆராதிப்பதோடு மாத்திரமல்ல, இந்த ஆண்டவராக இயேசு என்னும் மகிமையின் தேவனுடைய நாமத்தை சகல ஜாதி ஜனங்களுக்கு சொல்லி அவரை உயர்த்தவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் தேவன், தேவர்களுக்கெல்லாம் நீர் தேவன். நீர் சமமானவர் அல்ல, உமக்கு சமமானது எதுவுமே அல்ல, உமக்கு ஈடானது எதுவுமே இல்லை. துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே, சத்தியமும் உமக்கே, நித்தியமும் உமக்கே.
நித்திய ராஜாவே நீரே இருக்கிறீர். உம்மை என்றென்றைக்கும் சந்ததி சந்ததியாய் வணங்கி ஆராதித்து உயர்த்தவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னோடு ஜெபிக்கிறவர்களை அபிஷேகித்து நீரே பெரிய தேவன் என்பதை எங்கும் சொல்லுகிறவர்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.